நல்லா வந்து பஃப்னு இருக்கிற மாதிரி வந்திருக்கு இந்த ப்ரெட் ரெசிபியை நல்லா ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை மில்க் ப்ரெட்டாகவுமே யூஸ் பண்ணலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ்னு பார்த்தா மில்க், ஈஸ்ட், பவுடர் சுகர், பவுடர் மில்க், மைதா. மைதாவில் வந்துட்டு நான் ஹாஃப் மைதா அண்ட் ஹாஃப் வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் ஃபுல்லாகவும் மைதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோதுமை மாவுலேயே ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட் ரெசிபீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீடிங் டைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு 10 to 15 minutes நீட் பண்ணால் தான் அந்த க்ளூட்டன் எஃபெக்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஃபிங் டைம் இம்பார்ட்டன்ட். 2 hours ஆச்சு வந்து ப்ரெட்க்கு வந்து ப்ரூஃபிங் கொடுக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் வந்துட்டு 1 hour கொடுத்துருந்தேன். அண்ட் செகண்ட் ப்ரூஃபிங்க்கு ஒரு நீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 hour வந்துட்டு நான் எந்த மோலில் வந்து பேக் பண்ண போகிறேனோ அந்த மோலில் போட்டு ப்ரூஃபிங் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 1 hour 180 degrees Celsius தான் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ப்ரீஹீட்டட் ஓவன் 10 minutes பாட்டம் ராட் ஆன் பண்ணி பேக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க.